இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசியும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருத்தூதர் பணிகள் 1ஆம் அதிகாரம் 4ஆம் திருவசனம். என்னிடம் இருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித பாஸ்டல் பேலன் இடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. என்று மே மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று விசேஷமான ஞாயிறு. ஆண்டவர் உயிர்த்த 40 நாளுக்கு பிறகு ஆண்டவர் விண்ணேற்பு அடைந்த நாள். ஆண்டவரின் விண்ணேற்பு பெருவிழா நண்பர்களே. சரி, அன்பும் உரிமையும் இருக்கும் இடத்தில்தான் கோபம் வெளிப்படும். உன்னை பற்றி கவலைப்படாதவர்கள் உன்னிடம் கோபித்துக் கொள்ளவே மாட்டார்கள். கவனித்திருக்கிறீர்களா? எது செய்தாலும் சரி என்பார்கள், சிரித்துக்கொண்டே இருப்பார்கள். உங்கள் மாற்றத்திற்காக, நன்மைக்காக, வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள்தான் உங்களுக்கு கமெண்ட்ஸ் சொல்லுவார்கள், கிரிட்டிசைஸ் பண்ணுவார்கள் அல்லது கோபப்படுவார்கள். ஏன் எப்போதும் நீங்கள் வெகுளியாகவே இருக்கக்கூடாது? நன்மை தீமை புரிந்து கொள்ள வேண்டும், நல்லவர் கெட்டவர் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இயேசு சில பாடுகளை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். எதற்காக? இயேசுவின் அன்பு உண்மையுள்ளது, தயவு கொண்டது. நீங்கள் தவறு செய்தாலும் உங்களை வெறுக்காமல் திருத்தி அணைத்து கொள்ளும் அன்புதான் நம் இயேசுவின் அன்பு. மனிதர்களின் கோபம் காயப்படுத்தும். இயேசுவின் அன்பு மனிதர்கள் ஏற்படுத்திய காயங்களை வெற்றிடத்தை ஆற்றும் வல்லமை கொண்டது. உலகம் உன்னை விட்டு சென்றாலும், உறவுகள் உன்னை புரிந்து கொள்ளாமல் காயப்படுத்தினாலும், உன் பெயரை கூட அன்போடு சொல்லி அழைக்கும் அன்பு, அது இயேசுவின் அன்பு ஒன்றுதான் நண்பர்களே. சரி, இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது பார்ப்போமா? இந்த வாரம் முழுவதும் நாம் திருத்தூதர் பணிகளில் இருந்துதான் தியானிக்கின்றோம். இன்றைய முதல் வாசகம் நம்மிடம், சில வீட்டில் கரண்ட் இல்லை என்று வையுங்களேன், இருட்டாக இருக்கும், இன்வெர்டர் கூட கொஞ்ச நேரம்தான் ஓடும். இன்வெர்டர் இருந்தாலும் மிக்சியும் அயன் பாக்ஸும் ஏசியும் ஓடாது. அப்படித்தானே பொருட்கள் இருந்தாலும் அவற்றிற்கு உயிரில்லை போல இருக்கும். மின்சாரம் வந்தவுடன் வெளிச்சமும் இயக்கமும் வருகிறது. அதுபோலதான் மனித வாழ்க்கையிலும் வெளியில் எல்லாம் சரியாக இருந்தாலும் உள்ளத்தில் அமைதி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இயேசுவின் வார்த்தையும் தூய ஆவியாரின் சொந்தமும் உங்களுக்குள் வந்தால் இருந்தால், மனதில், குடும்பத்தில், பணியிடத்தில் ஒரு புதிய உயிரும் மகிழ்ச்சியும் உருவாகும். சில நேரங்களில் நாம் வெளியே சிரித்தாலும் நம் உள்ளத்தில் கஷ்டம் இருக்கும். அது எதுவுமே உங்களிடம் ஜெபமும் தூய ஆவியானவரும் தாய் மரியின் ஜெபமாலையும் இருந்தால் நீண்ட நாள் தங்காது. இயேசு இருக்கும் இடத்தில் இருள் இருக்காது. தூய ஆவியார் வாழும் குடும்பத்தில் அமைதி மட்டுமே இருக்கும். சரி நண்பர்களே, இன்றைய 2ஆம் வாசகம் என்ன கூறுகிறது? திருத்தூதர் பேதுரு நம்மிடம் பேசுகிறார். உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக வைத்திருங்கள் என்று பேசுகிறார். ஏன் சில நேரங்களில் நாம் நல்லவராக நடந்தாலும், உறவுகளுக்கும் பணியிடத்தில் இருக்கும் நட்புக்கும் உண்மையாக இருந்தாலும், அவர்கள் நம்மை தவறாக புரிந்து கொள்ளலாம், நம்மை கேலி செய்யலாம், குறை கூறலாம், இன்னும் பல விஷயங்களை நம்மிடமிருந்து எதிர்பார்க்கலாம். எதிர்பார்த்ததை நாம் செய்யாமல் இருக்கும்போது, நியாயத்தின் பக்கம் பேசும்போது நம்மேல் அவர்கள் கோபப்படலாம். ஆனால் இந்த வாசகம், 2ஆம் வாசகம் என்ன கூறுகிறது? நம்முடைய வாழ்க்கைதான் நம் கிறிஸ்துவ நம்பிக்கையின் பெரிய சாட்சி என்று கூறுகிறது. அப்போது நாம் எப்படி சாட்சியாக வாழ வேண்டும்? ஒரு சென்ட் பாட்டில் இருக்கின்றது என்றால் அந்த சென்ட் பாட்டில் பேசாது, ஆனால் அதை துறந்தவுடன் அந்த சென்ட்டின் வாசனை அடிக்கும். அதுபோலதான் எல்லாரையும் அந்த வாசனை கவரும். நன்மை செய்து துன்பப்படுவது வீண் அல்ல, கடவுள் அதை பார்க்கிறார். இயேசு சிலுவையில் துன்பப்பட்ட பின் உயிர்த்தெழுந்தது போல உங்கள் கண்ணீரும் இயேசுவிற்கு ஒரு பெரிய விஷயம் நண்பர்களே. அவர் ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் அர்த்தம் காட்டுவார். உங்கள் வாழ்க்கையின் மூலம் காட்டுவார். எப்படி
திறக்கப்பட்ட சென்ட் பேசாமலேயே அனைவரும் தன் வாசனையால் கவர்கிறதும், அதுபோல உங்கள் வாழ்க்கையின் மூலம், நடத்தையின் மூலம், நீங்கள் குடும்பத்தை நடத்தும் அழகின் மூலம் அனைவரையும் கவர வேண்டும். அதற்கு பொறுமையும் தாழ்ச்சியும் மிக மிக அவசியம் நண்பர்களே. சரி, இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது? இயேசு கிறிஸ்து தம் சீடர்களிடம், நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடியுங்கள் என்று கூறுகிறார். உண்மையான அன்பு வெறும் வார்த்தையில் இல்லை, வாழ்க்கையில் கீழ்ப்படிதலாக வெளிப்பட வேண்டும். இயேசு மேலும் ஒரு பெரிய விஷயத்தை கற்றுத்தருகிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று கூறுகிறார். தூய ஆவியை நமக்கு துணையாளராக அனுப்புவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆம் நண்பர்களே, கூட்டத்தில் ஒரு எக்ஸிபிஷனுக்கு நீங்கள் செல்லுகிறீர்கள் என்றால் குழந்தையிடம் என்ன சொல்வீர்கள்? என் கையை கெட்டியாக பிடித்துக்கொள் என்று சொல்வீர்கள். ஏன்? நான் தனியாக இல்லை என்ற நம்பிக்கை அதற்கு வேண்டும் என்பதற்காக. அதுபோல வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் தனிமையாக கைவிடப்பட்டவர்களாக உணரலாம். சிலர் நம்மை விட்டு விலகலாம். உலகம் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் இயேசு சொல்கிறார், நான் உன்னை புரிந்து கொண்டேன். என் துணையாளர் ஆகிய பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன். உன்னை திக்கற்றவராய் விடமாட்டேன் என்று சொல்லுகிறார். தூய ஆவியார் நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் தங்கி இருந்து நமக்கு ஆறுதல் தருவார். நமக்கு சரியானதை உணர்த்தி நாம் வீழ்ந்தாலும் மீண்டும் எழும்பி நிற்கச் செய்வார். மேலும் இயேசுவை நேசிப்பது ஜெபத்தில் மட்டுமல்ல, நம்முடைய நடத்தையிலும் தெரிய வேண்டும். நீங்கள் பேசும் விதம், மற்றவரிடம் நடந்து கொள்ளும் விதம், அனைத்திலும் உங்களுக்குள் இயேசு இருக்கிறார், உங்களுக்குள் தூய ஆவியானவர் இருக்கிறார் என்பதை பிற மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். நான் ஜெபிக்கிறேன், ஜெபமாலை சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தைகளை பேசுவது, அமைதி இல்லாமல் கோபப்படுவது, எடுத்தெறிந்து பேசுவது, திமிரோடு நடந்து கொள்வது, இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை நண்பர்களே. இயேசுவின் இருப்பு உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் இருந்தால் நீங்கள் கீழ்ப்படிதலுடன், தாழ்ச்சியுடன், பொறுமையுடன், அன்புடன் குடும்பத்திலும் சரி, பணியிடத்திலும் சரி நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லித் தருவது. அது மட்டுமல்ல, உன்னை ஒரு நாளும் நான் தனிமையாக விடமாட்டேன். தூய ஆவியானவர் உன்னோடேதான் இருக்கிறார். தூய ஆவியானவரின் வடிவில் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று இயேசு நமக்கு என்று வாக்கு தருகிறார். இனி ஏன் நாம் பயப்பட வேண்டும் சொல்லுங்கள்? சந்தோஷமாக இருங்கள், நன்றாக உழையுங்கள், காரியத்தை எடுத்து நடத்துங்கள். யாரும் உங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இயேசு உங்களோடு இருக்கிறார். தூய ஆவியானவர் பக்க பலமாய் உங்களோடு இருக்கிறார். வேறென்ன வேண்டும்? தாய் மரி உங்களுக்கு அன்றாடம் பரிந்துரை செய்வார். இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா நண்பர்களே? எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். ஆம் என்று நம் ஆண்டவர் இயேசுவின் விண்ணேற்பு திருவிழா சற்றே யோசித்து பார்ப்போம். அவர் உயிர்த்த பின்பு 40 நாள் இந்த உலகில்தான் இருந்தார். தான் உயிர்த்து விட்டேன் என்பதை தன் சீடர்களுக்கும் பிற மக்களுக்கும் காண்பித்தார். அதன் பிறகுதான் அவர் பரமேறி சென்றார். அந்த நாள்தான் இன்று. எக்காலம் முழங்க இயேசு பரமேறி செல்வதை சற்றே உங்கள் கண்களை மூடி அப்படியே ஓட்டி பார்த்து தலைவணங்கி அவருக்கு ஆரவாரம் செலுத்துங்கள், போற்றி புகழுங்கள். வானத்தூதர்கள் மத்தியில் நாமும் நின்று அவரை புகழ்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். மக்களினங்களே, களிப்புடன் கைகொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர், உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. ஏசப்பா, நீர் இன்றைக்கு பரமேறி செல்கிறீர், விண்ணுலகிற்கு ஏறிச் செல்கிறீர். எங்களுக்கு துணையாளரை அனுப்புவீர். நாங்கள் கஷ்டத்தின் நேரத்தில், தேவையின் நேரத்தில், இழப்பின் நேரத்தில் இருக்கும் போதெல்லாம் எங்களுக்கு துணையாளராக, உற்ற நேசராக பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருக்க துணை செய்யும். நீர் எங்களை பிரிந்து பரமேறி சென்றாலும், தந்தையின் வலப்பக்கத்தில் வீற்றாலும், நீர் எங்களோடேதான் தூய ஆவியானவரின் வடிவில் இருக்கிறீர் என்பதை நாங்கள் முழுமனதுடன் விசுவாசிக்கிறோம். கடவுளே அனைத்து உலகின் வேந்தர், அருட்பா தொடுத்து புகழ் பாடுங்கள். கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார். அவர் தம் திரு அரியணையில் வீற்றிருக்கின்றார். இயேசுவே, உமது தந்தையின் அரியணையில் வலப்பக்கத்தில் நீர் வீற்றிருக்கிறீர் என்பதை நாங்கள் முழுமனதோடு விசுவசிக்கிறோம். அங்கிருந்து உமது வலதுகரம் நீட்டி எங்களை நீர் ஆசிர்வதிக்க வேண்டுமாய், உடல் சுகம் தந்து தேவைகளை சந்தித்து
ஆபத்துகளில் இருந்து பாதுகாத்து பிசாசின் சோதனைகளிலிருந்து விடுவித்து எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசிர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இந்த விண்ணேற்பு நாளிலே அர்ப்பணித்து முடிக்கின்றோம். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.